அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் அனைத்து சலுகைகளும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை செயல்படுத்தி அப்பாடத்திட்டத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றும், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து இலவச சலுகைகளும் சுயநிதி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மற்றும் தமிழ்நாடு நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகள் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இச்சங்கத்தின் தலைவர் டி. அரசு இவ்வேண்டுகோளை விடுத்தார். சமச்சீர் கல்வியை நாங்கள் ரத்து செய்யணும்னு சொன்னது தப்பு, ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த சமச்சீர் கல்வியினுடைய தரம் தாழ்ந்து இருக்கிறது, குறைந்து இருக்கிறது, அதை உயர்த்தி தர வேண்டும். மேலும் நீதிபதி ரவிராஜ பாண்டியன் கமிட்டி அளித்துள்ள கல்வி கட்டண பரிந்துரை நடைமுறைக்கு ஒத்துவராது என்றும், எனவே அக்கமிட்டியை ரத்து செய்து பழைய கல்வி கட்டண விகிதங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசு கூறினார். ரவிராஜ பாண்டியனுடைய கமிட்டியை கூட ரத்து செய்துவிட்டு அம்மா அவர்கள் சொன்னார்கள், இந்த கமிட்டியில் குறை ஏற்பட்டால் என்னை அணுகினால் என்னால் முடிந்த வரையில் செய்கிறேன்னு தொலைக்காட்சியிலேயே அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அம்மா அவர்களை அணுகுவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். சங்கத்தின் சார்பாக நாங்கள் போய் பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில தனியார் பள்ளிகள் விதிமுறைக்கு மீறி கல்வி கட்டணத்தை வசூலிக்கின்றன என்றும், அவர்களை அடையாளம் கண்டு அரசு தண்டிக்க வேண்டும் என்றும் இச்சங்கத்தினர் கேட்டுக் கொண்டனர்.